Dear students, applications of matrices and determinant exercise 1.7 first sum. Solve the following system of the homogeneous equation. Homogeneous equation na எப்பயுமே ஒரு polynomial equation equal to 0 இருக்கும். Okay, that is a homogeneous equation. So question is 3x plus 2y plus 7 is equal to 0, 4x minus 3y minus 2 is equal to 0, 5x plus 9y plus 23 is equal to 0. Solve the following system. இந்த system of the equation homogeneous equation எப்படி solve பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? Solution. ஃபஸ்ட் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் the system of the given linear system of the equation அப்படின்னு சொன்னால் ax equal to b ஃபார்மேட்டில் ஓகேங்களா ax equal to b. ஸோ a equation is x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ 3 2 7 4 minus 3 and minus 2 5 9 and 23 that is the a. நெக்ஸ்ட் x ஓகேங்களா x equal to x y z. b பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு 0. இப்போ எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் a by b மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் AB மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்குமெண்ட் ஆஃப் AB மேட்ரிக்ஸ்னா A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் சேர்த்து எழுதணும். ஸோ 3 2 7 and 4 minus 3 minus 2 5 9 23 B மேட்ரிக்ஸ் 0 0 0. இப்போ நம்ம இங்கே டைனல் 0 கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் R2 சேஞ்ச் பண்ண போகிறேன் 3 R2 minus 4 R1. நெக்ஸ்ட் R3 சேஞ்ச் பண்ண போகிறேன் 3 R3 minus 5 R1. ஓகேங்களா. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும் 3 2 7 and 0. செகண்ட் பண்ணும்போது 3 ஆல் மல்டிபிள் செகண்ட் ரோவை 3 ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ 4 ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ வந்து 3 4s are 12, இங்கே 4 3s are 12. அப்போ 12 minus 12 is 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 3s are 9, 4 2s are 8. ஸோ minus 8 minus 9 is minus 17. நெக்ஸ்ட் 2 3s are 6, 7 4s are 28. அப்போ minus 6 minus 28 is minus 34. இங்கே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R3 சேஞ்ச் பண்ண போகிறோம் 3 R3 minus 5 R1. ஸோ 3 R3 15 15 இங்கே 15 15 minus 15 is 0. நெக்ஸ்ட் 9 3s are 27, 5 2s are 10. ஸோ 27 minus 10 is 17. நெக்ஸ்ட் 23 into 3 is 69, 7 5s are 35. ஸோ 69 minus 35 is 34. இங்கே 0 ஆகிடும். ஓகேங்களா. R3 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R3 வந்து பார்த்திங்கன்னா R3 ப்ளஸ் R2. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும். ஃபஸ்ட் ரோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 2 7 and 0. செகண்ட் ரோ இட்ஸ் ஆல்சோ அப்படியே வந்துடும் 0 minus 17 minus 34 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் R3 ப்ளஸ் R2. ஸோ 0 + 0 is 0, 17 minus 17 is 0, 34 minus 34 0, இங்கே 0 minus 0 is 0. ஸோ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு 2 கிடைக்குது. ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து மேட்ரிக்ஸ் இஸ் 2, ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ 2. ரெண்டுமே ஈவனாக கிடைக்குது ஓகேங்களா, ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ 2 ஈக்குவல் டு ஓகே. அதாவது 3 மேட்ரிக்ஸ் ஆகிட்டு எனக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா த ரோ எக்ஸிலோன் மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அப்போ ரோ எக்ஸிலோன் மெத்தடில் சால்வ் பண்ணும் போது என்ன கிடைக்கும், மேட்ரிக்ஸ் வந்து இது அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா. 3 2 7 0, 0 minus 17 minus 34 0 0 0 0 0. அப்போ எனக்கு லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ நான் ஜெட்டோட வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ ஜெட்டோட வேல்யூ நான் டீன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அப்போ 3x plus 2y plus 7 is equal to 0, that is the first equation. Minus 17y plus minus 34 is equal to 0, that is the second equation. இதை வந்து நான் 17ஆல் டிவைட் பண்ண போகிறேன், ஏன்னா காமனாக இருக்குது. ஸோ -y minus 2 is equal to 0. ஸோ நான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்கும்போது z equal to tன்னு எடுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ z equal to t வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு -y minus 2 z equal to 0 ஓகேங்களா. இதுதான் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். -y minus 2 z equal to 0. இப்போ zோட வேல்யூ இஸ் t. ஸோ -y minus 2 into t equal to 0, -y equal to 2t. அப்போ y equal to minus 2t. that is the y equation ஓகேங்களா. ஸோ y equal to minus 2t and z equal to t sub in equation 1. One equation is என்ன 3x plus 2y plus 7z equal to 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் வரும் 3x plus 2 into y-ஓட வேல்யூ இஸ் minus 2t plus 7t equal to 0. ஸோ 3x minus 4t plus 7t equal to 0. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3x plus 3t equal to 0. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3x equal to minus 3t ஆகிடும். எக்ஸோட வேல்யூ இஸ் minus 3t divided by 3, 3 3 getting cancel. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் minus t ஓகேங்களா. therefore the solution is என்னன்னா x equal to minus t, y equal to minus 2t, z equal to t. that is the solution ஓகேங்களா. Thanks for watching.